வணக்கம். ஒரு சின்ன வார்த்தை, ஒரு வரியில இருந்த ஒரு தெளிவில்லாத விதி, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆசிரியரா வேலை செஞ்ச ஒருத்தரோட வாழ்க்கையே கேள்விக்குள்ளாக்கி, அவரை இந்தியாவோட உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. ஆமாங்க, ஒரு விதி தெளிவா இல்லாதப்போ, அதோட விளைவுகள் எவ்வளவு தூரம் போகும்னு காட்டுற ஒரு ஆச்சரியமான கதையை தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரொம்ப வருஷமா ஆசைப்பட்ட ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா திடீர்னு அவங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தர், இல்ல நீங்க இதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்லி உங்க மேல கேஸ் போட்டு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நிஜ சம்பவத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த கதையோட ஆரம்பத்துக்கு போலாம். யார் இந்த கதையோட நாயகன்? அவருக்கு என்ன பதவி உயர்வு கிடைச்சது? அதுல இருந்து தான் இந்த முழு சட்ட போராட்டமே ஆரம்பிச்சது. இவரோட பேரு ஜுபைர் பி. அவரோட பயணத்தை பாருங்க. 2002ல ஒரு ஸ்கூல் டீச்சரா வேலைக்கு சேர்ந்து படிப்படியா முன்னேறி கிட்டத்தட்ட 19 வருஷம் கழிச்சு 2021ல தான் அவருக்கு மேல்நிலைப்பள்ளி பொருளாதார ஆசிரியரா ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்குது. நினைச்சு பாருங்க, அத்தனை வருஷம் உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அது. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. எல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதுதான் அந்த பிரச்சனை வெடிக்குது. ஜுபைருக்கு கிடைச்ச பதவி உயர்வு ஒரு பெரிய சட்ட போராட்டமா மாறுது. அதுக்கு காரணம் அவரோட சக ஊழியர் ஒருத்தர் ஜுபைரோட தகுதியே கேள்விக்குள்ளாக்கினாரு. இந்த கேஸோட மொத்த மையப்புள்ளியும் இந்த ஸ்லைட்ல தான் இருக்கு. 2 பேரோட குவாலிஃபிகேஷனை பாருங்களேன். 2 பேருமே எக்கனாமிக்ஸ்ல BA, MA முடிச்சிருக்காங்க, சோஷியல் சயின்ஸ்ல B.Ed முடிச்சிருக்காங்க. எல்லாமே ஒண்ணுதான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அதுதான் மாநில தகுதி தேர்வான செட். ஜுபைர் அதை மலையாளத்துல பாஸ் பண்ணியிருக்காரு, அடுத்தவரோ பொருளாதாரத்துல. இந்த ஒத்த வித்தியாசம் தான் வழக்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போச்சு. இப்போ கோர்ட் முன்னாடி இருந்த முக்கியமான கேள்வி இதுதான். எக்கனாமிக்ஸ் டீச்சர் வேலைக்கு எக்கனாமிக்ஸ்லே செட் பாஸ் பண்ணணுமா, இல்ல வேற எந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிருந்தாலும் போதுமா? சட்ட விதி இது பத்தி என்ன சொல்லுது? வாங்க 2 தரப்பு வாதங்களையும் இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம ஜுபைர் தரப்பு வாதம் என்ன சொல்லுச்சுன்னு பார்ப்போம். அவங்களோட வாதம் ரொம்பவே சிம்பிள். சட்டத்துல என்ன வார்த்தைகள் இருக்கோ அதை அப்படியே தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேல எதுவும் யோசிக்க கூடாது. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பாருங்க, இந்த ரூலை எழுதினவங்களுக்கு பொருளாதார பாடத்துல தான் செட்டு பாஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்திருந்தா அதை தெளிவா எழுதியிருப்பாங்களே. அவங்க அப்படி எழுதலன்னா அதுக்கு அர்த்தம் எந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணாலும் ஓகேன்னு தான். இதுதான் அவங்களோட வாதம். இங்க பாருங்க, இதுதான் அந்த விதியோட உண்மையான வரி. இதுல மாநில தகுதி தேர்வில் தேர்ச்சின்னு மட்டும்தான் இருக்கு. ஆனா சம்பந்தப்பட்ட பாடத்தில் அப்படிங்கிற அந்த முக்கியமான வார்த்தைகள் இல்ல. இந்த 2 வார்த்தை இல்லாதது தான் ஜுபைர் தரப்புக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க இன்னும் சில பாயிண்ட் சொன்னாங்க. ஒன்னு, ஏற்கனவே மாஸ்டர் டிகிரி மூலியமா நாங்க அந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். செட்டுங்கிறது ஒரு ஜெனரல் எலிஜிபிலிட்டி தான். 2வது, நெட்டு, PhD மாதிரி பெரிய தகுதிகளுக்கே சப்ஜெக்ட் கட்டுப்பாடு இல்லாதப்போ செட்டுக்கு மட்டும் ஏன்னு கேட்டாங்க. கடைசியா, பல வருஷமா கேரளால இதுதான் நடைமுறை, இப்ப திடீர்னு மாத்தினா குழப்பம் வராதான்னு கேள்வி எழுப்பினாங்க. சரி, இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். ஜுபேருக்கு எதிரா வாதாடினவங்களும் சரி, கேரளா அரசும் சரி, அவங்க விதியோட வார்த்தைகளை விட அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம்தான் முக்கியம்னு சொன்னாங்க. அவங்களோட வாதம் ரொம்ப நேரடியானது. ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிப்போட தரத்தை மெயின்டைன் பண்ணத்தான் இந்த செட் எக்ஸாமே வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பாடம் நடத்த போறீங்களோ அதுல தானே உங்களுக்கு தகுதி இருக்கணும். இதுல என்ன சந்தேகம்? இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. இதுக்கு ஒரு வலுவான ஆதாரமா செட் எக்ஸாமோட அதிகாரப்பூர்வ தகவல் கையேட்டையே கோர்ட்ல காட்டினாங்க. அதுல பேப்பர் 2, அதாவது 2வது தாள், நீங்க மாஸ்டர்ஸ்ல என்ன ஸ்பெஷலைசேஷன் படிச்சீங்களோ அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. இது அவங்க வாதத்துக்கு பெரிய பலத்தை சேர்த்தது. அவங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் முன்வைச்சாங்க. ஜுபைரோட வாதத்தை நாம ஏத்துக்கிட்டா, நாளைக்கு மலையாளத்துல பாஸ் பண்ணவர் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுப்பாரு, எக்கனாமிக்ஸ்ல பாஸ் பண்ணவர் பிசிக்ஸ் எடுப்பாரு. இது எவ்வளவு பெரிய அபத்தம்! மாணவர்களோட கல்வி என்ன ஆகும்னு அவங்க கேட்ட கேள்வி ரொம்பவே நியாயமானதா இருந்துச்சு. 2 தரப்பு வாதத்தையும் கேட்டாச்சு. இப்போ இந்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். உச்சநீதிமன்றம் இந்த சிக்கலான வழக்கை எப்படி அலசி ஆராய்ஞ்சு இறுதி தீர்ப்பு வழங்குச்சு, வாங்க பார்க்கலாம். இங்க தான் நீதிமன்றம் பர்பசிவ் இன்டர்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சட்ட கோட்பாட்டை பயன்படுத்துச்சு. பேர் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு இடத்துல ஈரமான பெயிண்ட் அப்படின்னு போர்டு வச்சிருந்தா அதோட அர்த்தம் இங்க பெயிண்ட் அடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அதை யாரும் தொடாதீங்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி தான் சட்டத்தையும் வெறும் வார்த்தைகளை தாண்டி அது எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிற நோக்கத்தோட பார்க்கணும்னு நீதிமன்றம் சொல்லுச்சு. நீதிமன்றம் தன்னோட முடிவை 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல விளக்குச்சு. முதல்ல, ஆமா, விதியோட வார்த்தைகள் தெளிவா இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க. 2வது, இந்த விதியோட சூழல் என்னன்னு பார்த்தாங்க. அதோட நோக்கம் நல்ல கல்வித்தரத்தை உறுதி செய்யறது. 3வது, அப்போ SCT எதுக்கு கொண்டு வந்தாங்க? பாட அறிவையும் டீச்சிங் தகுதியும் டெஸ்ட் பண்ணத்தான். 4வது, அப்போ தீர்ப்பு என்னவா இருக்கணும்? SCT நீங்க என்ன பாடம் எடுக்க போறீங்களோ அதுல தான் பாஸ் பண்ணிருக்கணும். அவ்வளவுதான்.
நீதிமன்றம் தன்னோட தீர்ப்புல இந்த அழகான வரிய சொல்லுச்சு. அதாவது சட்டத்தோட வார்த்தைகள் மட்டும் முக்கியம் இல்ல, அது எந்த சூழல்ல என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டதுங்கிறது தான் அதுக்கு உண்மையான அர்த்தத்தையே கொடுக்குது. எவ்வளோ ஆழமான வார்த்தைகள் பாருங்க. சோ ஃபைனல் வேர்டிட் என்னன்னா, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பை உறுதி செஞ்சது. ஜுபைர் பியோட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அவரோட பதவி உயர்வும் செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த முழு வழக்குல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒண்ணுதான். எந்த ஒரு விதியையும் அதோட வார்த்தைகளை மட்டும் வச்சு பார்க்காம அது ஏன் உருவாக்கப்பட்டதுங்கிற நோக்கத்தோட சேர்த்து பார்க்கணும். இந்த தீர்ப்பு நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு ரூலை அதோட வார்த்தைக்காக பின்பற்றணுமா இல்ல அதோட உண்மையான நோக்கத்துக்காக பின்பற்றணுமா? எப்போ எழுத்த நம்புறது, எப்போ எண்ணத்தை புரிஞ்சுக்கிறது? இது வெறும் சட்ட போராட்டம் பத்தின விஷயம் மட்டுமில்ல, நம்ம எல்லாருக்குமான ஒரு தத்துவார்த்த கேள்வியும் கூட. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க.